குட்டி கதை ஒண்ணு கேட்கலாமா? பட்டி தொட்டி எல்லாம் சேர்க்கலாமா? கமலா டீச்சரின் வீக்லி கதை கேட்டு வாழும் வழி வகுக்கலாமா? வட்டமிடும் மனச ஒரு கட்டுப்பாட்டாய் கொண்டு காக்கலாமா? ஹலோ, இந்த எபிசோட் ஆஃப் கதைப்பல பேசி வித் கமலா டீச்சர் நான் ஒரு வித்தியாசமான கதை சொல்ல போகிறேன். கதை இல்லை, நிஜம். இட் ஹேப்பன்ட் இன் ராமகிருஷ்ண பரமஹம்சாஸ் லைஃப். ராமகிருஷ்ண பரமஹம்சரோட வாழ்க்கையில் நடந்த கதை இது. ஓகே, there was a hatha yogi in Bengal. ஒரு ஹத்த யோகி இருந்தாராம். who's a hatha yogi? hatha யோகா பண்ணுறவர் பேர் hatha yogi. What is yoga? Let me tell you what is yoga. Yoga is a means to unite the body, the mind and the soul, the spirit. How do we go about doing that? We have to know that there are 4 kinds of yoga. One karma yoga, இன்னொன்று bhakti yoga, இன்னொன்று ஞான yoga, and the 4th one is raja yoga. Hatha yoga comes alongside raja yoga. Exercises, penance பண்ணுறது, தபஸ், நல்ல இன்டென்ஸ் தபஸ் இருக்கிறது, மெடிடேஷன் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, these are all different aspects of the same thing. So now you have some idea about what Hatha yoga is. Let's move on to the story. Okay, the Hatha yogi என்ன பண்ணினாரு? He did a lot of tapas, intense tapas பண்ணினாரு, penance, அப்புறம் யோகா பண்ணினாரு. உடம்பை வந்து எப்படியெல்லாம் கண்டாக்ட் பண்ணிக்கணுமோ டிஸ்டார்ட் பண்ணிக்கணுமோ பண்ணி எல்லாம் பண்ணினாரு. He spent years doing all this just to acquire certain powers. சித்திகள்னு பேர். தண்ணி மேலே நடக்க முடியும் without falling inside. You can levitate. கிரவுண்ட்லேருந்து அப்படி மேலே அப்படியே ரைஸ் பண்ணலாம். யூ கேன் ஃப்ளை இன் த ஏர். யூ கேன் பிகம் வெரி ஸ்மால் ஆர் யூ கேன் பிகம் வெரி பிக். இந்த மாதிரி எல்லாமோ சித்திகள்லாம் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங் சித்திகள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சித்திகள் வேணும்னு அவனுக்கு ஆசை. அவன் பண்ணினதுக்கு அவனுக்கு கிடைக்கிறது. இட்ஸ் மோஸ்ட் நேச்சுரல். யூ ஒர்க் ஃபார் சம்திங், யூ கெட் இட். அவனுக்கு வந்து ஹி கெட்ஸ் அ பவர் ஆஃப் வாக்கிங் ஆன் வாட்டர். அந்த வாக்கிங் ஆன் வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுது அவருக்கு. அந்த பவர் கிடச்ச உடனே he would walk on the water and people would look at him and admire him so much. அவனை காடாக ட்ரீட் பண்ணினாவா. he can walk on water, he is a god அப்படின்னு. இதெல்லாம் it went to his head. He felt very proud of himself. One day he came to see Ramakrishna Paramahamsa. ஒரு நாள் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்க வர்றார். அவர் வரைச்சா என்ன பண்ணுறாரு? he is on the other bank of the river. Dakshineshwar is on this side, he is on the other bank of the river. அங்கிருந்து வராரு. வரச்சா he just makes a big pomp and show of the whole thing. He says, எனக்கு போட் வேண்டாம், எனக்கு ஒன்றுமே வேண்டாம், நான் வரேன் அப்படின்னுட்டு எல்லோரும் முன்னால் கிராண்டாக he walks on the water. எல்லோரும் ரொம்ப அட்மிரேஷனோட இப்போ கைத்தட்டுறா, பார்க்குறா. ஊர் ஜனங்கள்லாம் வந்துடுறா பார்க்குறதுக்கு. அந்த கிளாப்ஸுக்கு நடுவில் ரொம்ப அப்ளாம்போட he crosses the bank, he crosses the river and comes to this side and goes in to see Ramakrishna Paramahamsa. பரமஹம்சர் எங்கே இருந்திருப்பார்? தக்ஷிணேஸ்வரில் இருந்தால் எங்கே இருந்திருப்பார்? யூஸ்வலி he'll be at the Kali temple and usually he'll be talking to Mother Kali. அந்த கோவிலில் இந்த விக்கிரகத்தோடு பேசிகிட்டு இருப்பார். அது விக்கிரகங்கிறது நமக்கு தான். அவருக்கு வந்து இட் வாஸ் எ லிவிங் ப்ரெசன்ஸ் ஆஃப் மதர் காளி. ரொம்ப ஆசையாக பேசிட்டு இருப்பார், அம்மான்னு பேசிட்டு இருப்பார். அந்த அம்மாவும் அவரோட பேசிட்டு இருப்பா. he could see her as clearly as he could see you and me and even better. அப்படி இருக்கிறச்ச இந்த யோகி வந்தோடனே அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்து, ரொம்ப ஆசை. இதேமெல்லாம் ஆசை தான் பரமஹம்சருக்கு. ரொம்ப ஆசையாக அவரை கூப்பிட்டு அவரை வெல்கம் பண்ணி அவருக்கு குடிக்கிறதுக்கு கொடுத்து அவரோட பேசி காளியை பற்றி பேசி அவருக்கு வந்து பாட்டு பாடி அவரோட பாட்டு பாடி அந்த மாதிரி ஸ்பென்ஸ் டைம் வித் ஹிம். இந்த யோகிக்கு ஒரு சின்ன ஆசை, ஒரு பெட்டி ஆசை. என்ன ஆசை? பரமஹம்சர் அவரை கேட்கணும், எப்படி வந்தீங்கோ நீங்கள் அப்படின்னு கேட்குறச்சே அவர் சொல்லணும், நான் வந்து தண்ணி மேலே நடந்து வந்தேன்னு சொல்லணும்னு ஒரு ஆசை அவருக்கு.
ஆனால் பரமஹம்சர் அதை பற்றி கேட்கவே மாட்டேங்கிறாரு, அதை கண்டுக்கவே இல்லை அவர். அப்போ இவருக்கு தோன்றது நம்மளே சொல்லிடலான்னு அவருக்கு பொறுக்கலை, சொல்லிடலான்னுட்டு அவர் சொல்கிறார் பரமஹம்சர்கிட்ட, மாஸ்டர் நான் எப்படி வந்தேன்னு தெரியுமா உங்களை பார்க்குறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. எப்படி வந்தப்பா நீ சொல்லு அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் வந்து வாக்ட் ஆன் த வாட்டர் அண்ட் ஐ கேம் டு see you. நான் வந்து அந்த தண்ணி மேலே நடந்து வந்தேன், அப்படி தான் ஐ கிராஸ் த ரிவர் அப்படிங்கிறாரு. பரமஹம்சர் டசன்ட் லுக் இம்ப்ரெஸ்ட். அவருக்கு வந்து ஏதோ தான் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணின மாதிரி இல்லை பரமஹம்சரோட மூஞ்சியில் எக்ஸ்ப்ரெஷன், ஏமாத்தமாக இருக்குது. அதுக்கு மேலே பரமஹம்சர் என்ன சொல்கிறாரு பாருங்க, தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். சொல்கிறாரு யோகிக்கிட்ட, உனக்கு என்ன வேணும், அந்த பேங்க்லேருந்து இந்த பேங்க்குக்கு வரணும் அவ்வளோதானே, அதுக்கு எதுக்கு இவ்வளோ வருஷம் நீ வேஸ்ட் பண்ணின, டூயிங் பெனன்ஸ் தபஸ் எல்லாம் பண்ணி இவ்வளோ வருஷம் ஏன் வேஸ்ட் பண்ணின, அந்த போட் மேனுக்கு 2 ரூபா கொடுத்தானா கொண்டு வந்திருப்பானே ஒன்று, அதுக்கோசரம் இவ்வளோ வருஷம் நீ வேஸ்ட் பண்ணுவியா அப்படின்னு கேட்டாராம். அதை கேட்ட உடனே சொட்டேல்னு உரைக்கிறது தான் அந்த யோகிக்கு, நம்ம இப்படி பண்ணிட்டோமே, நம்ம இவ்வளோ ஃபுல்லிஷாக இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் மை லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டேனே நான் அப்படின்னு அப்போ தான் தோன்றதான் அவருக்கு. வாட் ஆர் டிஃப்ரென்ஸ் இன் ஆர் பர்ஸ்பெக்டிவ்ஸ். நம்ம எப்படி பார்க்குறோம், ஆஹா ஒரு காட் மாதிரி அவர் நடந்து வர்றாரு தண்ணி மேலே அப்படின்னு பார்க்குறோம். யோகி எப்படி பார்க்குறாரு, ஆஹா நமக்கு இப்படி ஒரு பவர் கிடச்சிருத்தே, வி ஆர் கிரேட் அப்படின்னு நினச்சிக்கிறாரு, அவர் தன்னை கடவுள் மாதிரி நினச்சிக்கிறாரு. பட் மகான் எப்படி பார்க்குறாரு, வேஸ்ட் ஆஃப் அ லைஃப், இப்படியெல்லாம் வருஷங்களை வேஸ்ட் பண்ணினான்னா எப்போ கடவுளை ரியலைஸ் பண்ணுறது, நம்ம இதயத்துக்குள்ளே கடவுள் இருக்காரு, இந்த இதயத்தில் இருக்கிற கடவுளை எப்படி ரியலைஸ் பண்ணுறது அப்படின்னு அவரோட ஆதங்கம். எப்படி பாருங்க, how we all differ in our views. This takes us directly to discussion time. Let's have a discussion time now. In this discussion time, I would like you to discuss a couple of points. The first point I would like you to take up is, what do you think the yogi could have done better? Instead of wasting all those years on useless pursuits, running after useless powers, what could he have done better? என்ன பண்ணியிருக்கலாம், பெட்டராக பண்ணியிருக்கலாம் இந்த டைமில், அதை டிஸ்கஸ் பண்ணுங்க. செகண்ட் பாயிண்ட் ஐ வுட் லைக் யூ டு டிஸ்கஸ் இஸ், இந்த மாதிரி பவர்ஸ் கிடைக்கிறதுனால அந்த யோகிக்கு என்ன disadvantages, what are the drawbacks of acquiring such powers, அதை டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகே, I'll give you a few minutes for discussion, after which you can rejoin the mainstream narration. So here we are in the last leg of my storytelling. I would like to add my own points to the discussion. What about the first question? What could he have done better? What could the yogi have done better? Very obviously, he could have spent all his time pursuing self-realization. That would have taken him way ahead in his journey towards destination, right? Had he not missed those years, he could have been way ahead in his journey towards the destination. And the second question is, what are the drawbacks of acquiring such powers? Of course there are drawbacks, only drawbacks. The very purpose of our birth is to get rid of this ego and merge into ourself. What happens when we acquire such powers? We become very vain, our ego gets bloated beyond recognition, and it becomes even more difficult. The task becomes more arduous, and it becomes very difficult to annihilate the ego.
which is what we should be trying to do every minute of the day. Every one of us, we should be working towards annihilating the ego. Instead of which, what do? We feed our ego. Think about all the different things we do during a day. We only feed our ego. We should be doing otherwise. Okay, that brings us to the end of the storytelling. So it's Kamala teacher signing off. Let me meet you sometime next week with yet another story. Till then, goodbye. So click on like if you liked it. Click on subscribe. I wish you would. Click on share. I hope you do. Thank you. குட்டி கதை ஒண்ணு கேட்கலாமே, பட்டி தொட்டி எல்லாம் சேர்க்கலாமே, கமலா டீச்சரின் வீக்லி கதை கேட்டு வாழும் வழி வகுக்கலாமே, வட்டமிடும் மனசு ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு காக்கலாமே.